கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி, ஆசீர்வாதங்கள் வேண்டும், ஆனால் ஆசீர்வதிக்கிற தேவன் வேண்டாம். இதுதான் பெரும்பாலான ஜனங்களின் மனநிலை. பழைய ஏற்பாட்டு காலமானாலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலமாகிய இந்த காலமானாலும் சரி, அநேக ஜனங்களின் மனநிலை இப்படித்தான் இருக்கிறது. விசுவாசிகளும் விதிவிலக்கு அல்ல. எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் கர்த்தரை புறம் தள்ளிவிடுகிறார்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வரை, நீ புசித்து குடித்து திருப்தியாகி நல்ல வீடு கட்டி வேலை செய்து சம்பாதிக்கிறாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், நல்லதுதான். அதே நேரத்தில் கர்த்தரை நீ மறந்து விடாதே என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற அந்த கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள், அவரை அசட்டை பண்ணுகிறார்கள். முடிவு மிகவும் பரிதாபம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, நீங்கள் சொன்னபடி ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள். மோசேயிடம் அந்த எகிப்து ராஜா பார்வோன் வேண்டுகிறான். 10 வாதைகளை சந்தித்த அவன் ஜனங்களை புறப்பட அனுமதிக்கும் பொழுது இப்படி மோசேயிடம் கேட்கிறான், எங்களையும் ஆசீர்வதியுங்கள். ஆனால் கர்த்தரை அவன் வெறுக்கிறான், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆசீர்வாதங்களை மட்டும் கேட்கிறான். இதுதான் இன்றைய நிலை. அநேக ஜனங்கள் எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள், எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள், சுகம் வேண்டும், எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எங்களுக்கு நன்மைகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். சபைக்கும் வருகிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பெற்ற பின் கர்த்தரையே மறுதலித்து அவர்கள் சபையை விட்டும் சென்று விடுகிறார்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரை 10 குஷ்டரோகிகள் சுகம் பெறுகிறார்கள். ஆனால் ஒருவன் மட்டுமே திரும்ப வந்து இயேசு கிறிஸ்துவிற்கு நன்றி கூறுகிறான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை 3 வருடங்கள் கர்த்தரோடு இருந்து உண்டு உறங்கி ஊழியம் செய்து இருந்தவன் இந்த யூதாஸ். ஆனால் அவர் ஒரு மாய்மாலக்காரனாக இருந்திருக்கிறான். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அனுபவித்த அவன் கடைசியிலே கர்த்தரையே காட்டி கொடுக்கிறான். அவனுடைய முடிவும் பரிதாபம். அப்படி என்றால் கர்த்தரிடமிருந்து, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாம் யாராக இருந்தாலும் அதை பெற்றுக்கொண்ட பின்பு நன்றியோடு இருங்கள், அவரை பின்பற்றுங்கள், அவரை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். விளைவு மோசம்.